நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இப்ப எங்க இருக்கு அப்படின்னாக்க வடபழனியில ஸ்டண்ட் யூனியன் இருக்கு தெரியுமா? சிவன் கோயிலுக்கு பக்கத்துல ஸ்டண்ட் யூனியன் இருக்கு. அந்த ஸ்டண்ட் யூனியனுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்மார்ட் கஃபே அப்படிங்கிற ஒரு ஜூஸ் கடையில இருக்கிறோம். இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்க எல்லாமே ஸ்பெஷல் தான். நான் யதார்த்தமா அந்த கடைக்கு ஜூஸ் சாப்பிட வந்தேன். ஆனா ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப மலிவான விலையில இங்க ஜூஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப ரேட்டு கம்மியா இருக்கு. அதுலயும் 30 ரூபாய்க்கு கிரேப் ஜூஸ் வாங்கணும் அப்படின்னாக்க ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நல்லா தெரிஞ்சுங்க, 30 ரூபாய்க்கு கிரேப் ஜூஸ் வாங்கினோம்னா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நான் காமிக்கிறேன். அதை ரொம்ப டெட் சீப். அதாவது ஒரு 250 இருந்து 300 ml இருக்கு கிரேப் ஜூஸ். ஒன்னு 30 ரூபா. ஒன்னு வாங்கினாக்க இன்னொன்னு ஃப்ரீ. 30 60 ரூபாய்க்கு போல 30 ரூபாய்க்கு 1+1 கொடுக்குறாங்க. நேற்று இந்த கடையில நான் ஜூஸ் சாப்பிட்டேன். இன்னைக்கு கண்டென்ட் ஷூட் பண்ண வந்தாச்சு. ஆக்சுவலி தஞ்சாவூர்ல ரொம்ப ரிலாக்ஸா நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப சென்னையில பயங்கர ஹாட்டா இருக்கு, வேர்த்து ஊத்துது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இந்த கண்டென்ட் ஷூட் பண்ண வந்திருக்கேன். சென்னை லைஃப் அப்படித்தான். நம்ம மாதிரி தஞ்சாவூர்ல ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இங்க வாழ முடியாது. இங்க கொஞ்சம் கண்டெக்ஸ்டா தான் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். அதான் சென்னையோட லைஃப். இந்த ஏரியா சினிமாக்காரங்க ஏரியா. பக்கத்துல ஸ்டண்ட் யூனியன் இருக்கு. சினிமாவில் நடிக்க சான்ஸ் கேட்கக்கூடிய அத்தனை பேருமே வாழக்கூடிய ஒரு ஏரியா தான் அந்த ஏரியா. அவங்க எல்லாருமே இந்த ஜூஸ் கடைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப நம்ம அந்த ஜூஸ் ஷாப்பை டோட்டலா ஷூட் பண்ணுவோம். அடுத்த கண்டென்ட்குள்ள போவோம். அன்புடன் தஞ்சை முரளி. இப்போ இளநீ வெட்டப்படுகிறது, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஜூஸ் ஷாப்பில் இளநீ வெட்டுறாங்க. க்ளோஸ்அப் ஷாட்டில் பார்க்கலாம். இளநீ நொங்கு ரெண்டையும் சேர்த்து ஒரு ஜூஸாக போட்டு கொடுப்பாங்க. அதான் பாருங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தம்பி இப்போ நொங்கு இளநீ ரெண்டையும் சேர்த்து அதில் ஒரு ஜூஸ் பண்ணுறாரு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் தான் ஜூஸ் போடுறவர். இதுதான் நொங்கு இளநீர் ஜூஸ். 50 ரூபா. நொங்கு இளநீர் சேர்த்து போடுறாங்க. 50 ரூபா. அது ஸ்மார்ட் கஃபே, ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னாக்க வடபழனியில நம்ம சிவன் கோவிலுக்கு பக்கத்துல ஸ்டண்ட் யூனியன் இருக்கு. அந்த ஸ்டண்ட் யூனியனுக்கு முன்னாடி உள்ள கார்னர் கடை தான் அந்த ஸ்மார்ட் கஃபேங்கிற இந்த ஜூஸ் கடை. இது ரொம்ப இந்த ஏரியாவில் ஃபேமஸ் ஆனது. முக்கியமாக சினிமாக்கார ஆர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு. எனி டைமும் இந்த ஷாப்பில் நிறைய மக்கள் கூட்டமாகவே இருக்காங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ் ஜூஸ் ஸ்மார்ட் கஃபே, அதாவது 1 லிட்டர் ஒன்லி 50 ரூபா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 1 லிட்டர் ஜூஸ் ஒன்லி 50 ரூபா. ஸ்மார்ட் கஃபே நவ் ஓப்பன் டு சர்வ் யூ அப்படின்ட்டு அந்த ஜூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஃப்ரெஷ் ஜூஸ், பை 1 கெட் 1, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஒன்லி 30 ரூபா. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வெறும் 30 ரூபாய்க்கு எல்லாரும் பயன்படுத்திங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் அட்ரஸ் கொடுக்குறேன். இது இவங்க இளநீ ஜூஸ் போடுறாங்க. அந்த இளநியோட நொங்கையை சேர்த்து போடுறாங்க. அது ஒன்லி 50 ரூபா. எல்லாருமே பயன்படுத்திங்க. இது நொங்கு இளநீ ரெண்டையும் சேர்த்து பண்றாங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இளநீ ஜூஸ் ஒன்லி 50 ரூபா. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தா ஒரு 300 ml இருக்கும். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கஃபே உள்ளுக்குள்ள வருங்கால சினிமா நடிகர் எல்லாருமே ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பாக்குறது தான் இந்த 1 லிட்டர் ஜூஸ். 50 ரூபா கொடுக்குறாங்க 1 லிட்டர். அந்த ஜூஸ் தான் இப்ப பாக்குறேன். இங்க பாருங்க 1000 ml 1 லிட்டருக்கான ஜூஸ். இது ஒரு நண்பர் வாங்கிட்டு போற. அதான் பாக்குறோம். ஓகே ஓகே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பிரைஸ் லிஸ்ட் இங்க பாருங்க. எல்லாமே பயங்கர ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கு. கொஞ்சம் சீப்பாவும் இருக்கு. இந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மில்க் ஷேக்ஸ் இருக்குல்ல, அந்த ஷேக்ஸுக்கான ரேட் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு டெட் சீப் தான். 50 30 அந்த 70 80 அந்த ரேஞ்சுக்குள்ளே 40 அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எல்லா ரேட்டுமே கம்மியா. ஃப்ரெஷ் ஜூஸோட ரேட் இது இங்க பாருங்க 30 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லி 30 ரூபி 1+1. அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு நிமிஷம்
அதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுலேயே வந்து 350 ml, அடுத்து 600 ml, அடுத்து 1000 ml 3 வெரைட்டி இருக்கு. 3 வெரைட்டிக்கு 3 ரேட் இருக்கு பாருங்க. 20, 30, 40 இப்படி 3க்கு 3 வெரைட்டி வந்துருது. அதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதே சேம் தான் இதுவும். இப்ப வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஜூஸ் ஷாப்போட உள்ளுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பையன் வந்து ஜூஸ் போடுறாரு. அந்த பெரியவர் தான் அந்த கடையோட ஓனரு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பையன் சூப்பரா ஜூஸ் போடுறாரு. இப்போ வந்து இவர் வாட்டர் மெலன் என்று சொல்லக்கூடிய தர்பீஸ் பழம் இருக்குல்ல, அதுக்கான ஜூஸ் அப்ப போடுறாரு. அதான் பார்க்குறோம். அப்படியே பஞ்சா பறந்துட்டு இருக்கு ஜூஸ். இங்க அடுத்தடுத்து கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஜூஸ் போய்கிட்டே இருக்குது. இந்த ஜூஸ் ஷாப்ல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க வெயிட்டிங்ல. ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜூஸ் வந்துகிட்டே இருக்கு. சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இந்த ஜூஸ் ஷாப் வந்து போயிட்டு இருக்குது. ஐயா தான் கடையோட ஓனர். அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்துக்குவோம். எனக்கு ஒரு வாட்டர் மெலன் வந்திருக்கு. இப்போ அதை சாப்பிட போறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். நாம இப்ப வாட்டர் மெலன் சாப்பிட போறோம். இது வந்து டேஸ்ட் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. இந்த ஜூஸ் ஷாப் எங்க இருக்கு அப்படின்னாக்க, நம்ம வடபழனியில வந்து ஸ்டண்ட் யூனியன் வந்து சென்னையில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்டண்ட் யூனியனுக்கு பக்கத்தில் உள்ள கார்னர் ஷாப் தான் வந்து இந்த ஜூஸ் ஷாப்பு. சினிமாக்காரவங்க எல்லாருமே வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. சென்னையில் உள்ள நிறைய பேர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. சினிமாவுக்கு புதுசாக நடிக்க வரணும் நீங்க எல்லாருமே வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. அவங்க அத்தனை பேருமே உங்க தாகத்தை தணிக்கிறதுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா வந்து இங்க வந்து இந்த ஜூஸை சாப்பிட்டேங்க. நானும் அடிக்கடி இங்க வந்துருவேன். ஏன்னா எனக்கு இப்பதான் தெரியுது. ஓகே, இது சாப்பிட்டுட்டு மறுபடியும் சொல்றேன். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ கொடுக்குறாங்க. வெறும் 30 ரூபாய்க்கு ஒரு கிரேப் வாங்கினாக்க ஒரு கிரேப் ஃப்ரீ. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு பிரைஸ் லிஸ்ட் நான் காமிச்சிருக்கேன். இதை சாப்பிட்டு போகும்போது அந்த 1+1 கிரேப்பையும் வாங்கி அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தொடர்ந்து கண்டனுக்குள்ள போவோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் எம் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன். இந்த ஸ்பாட் ஜூஸ் ஷாப்போட ஓனர் நீங்க? ஆமா சார். காலையில இருந்து வந்து பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு உங்க ஜூஸ் ஷாப். சினிமாக்காரவங்க நிறைய பேர் இங்க வந்து உங்க கஸ்டமர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிக்க நேரம் இல்லாம பஞ்சா பறக்குது ஜூஸ். காரணம் என்னன்னாக்க, நீங்க ரீசனா கொடுக்குறீங்க. உங்க கடையோட வளர்ச்சி எப்ப ஆரம்பிச்சீங்க அதை பத்தி சொல்லுங்க. கடை வாங்கி தான் சார் ஆரம்பிச்சிருக்கிறோம். நல்லபடியா மேலும் மேலும் வராமலத்துக்கு எல்லாரும் பொதுமக்கள் ஒத்துழைக்கணும். எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கடை ஆரம்பிச்சு? கடை திறந்து 3 months ஆகுது. 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் ஆகுது. இப்ப சென்னையில எனக்கு தெரிஞ்ச நயாகரான்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. சார், நிறைய பிரான்ச் வச்சு சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அது எங்க இருக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நல்ல ஜூஸ் ஷாப் சென்னையில தேடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என் கண்ணில் மாட்டினதான் உங்க ஜூஸ் ஷாப். உங்கள்கிட்ட வந்து நான் ஜூஸ் சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்த வந்து உலக மக்கள் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்க நினைச்சேன். அதுக்காக வந்திருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமான கஸ்டமர்ஸை சேர்க்கறதுக்கு உங்க உழைப்பு எப்படின்னு போய் சொல்லுங்க. உழைப்ப பொதுமக்கள் செய்யறதுக்கு தான் சார் நாங்கள் வந்துருக்கிறோம். அவங்களோட திருப்தி தான் எங்களோட திருப்தி. குறைந்த காசு, நிறைவான சேவை. குறைந்த காசா இருக்கணும். அதனால மக்கள் திருப்தி அடையணும். அதுதான் சார் எங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை சார். மக்களோட இதுதான் முக்கியம் சார். இந்த இடம் எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லிருங்க. அது சிவன் கோயில், தெற்கு சிவன் கோயில் தெரு, இது சன்னதி ஸ்ட்ரீட் கார்னர், துரைசாமி ரோடு, 4 ஜங்ஷன், வடபழனி, சென்னை 26 சார். நம்ம ஸ்டண்ட் யூனியன் அசோசியேஷன் பக்கத்துல. ஸ்டண்ட் யூனியனோட ஒரு 5-6 ஷாப் தள்ளி நம்ம ஷாப் கடை இருக்குது. உங்க பேர் என்ன சொன்னீங்க? எம் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த கடை வந்து காலையில எத்தனை மணிக்கு திறக்கிறீங்க, எத்தனை மணிக்கு போட்டுறீங்க? காலையில 10 மணிக்கு திறப்போம் சார். 10:15 திறப்போம். நைட்டு 11 மணி ஆயிடும். ஓ, காலையில 10 to நைட்டு 11 மணி வரைக்கும்? ஆமா, 11 மணி ஆயிடும். 10 மணியோட க்ளோஸ். இருந்தாலும் 3 நேரம் வந்தீங்கன்னா இருந்தாங்கன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது.
இப்ப நீங்க வந்து கிரேப் ஜூஸ், கொய்யா ஜூஸ் இந்த மாதிரி ஒரு 4 ஜூஸ் வந்து ஆஃபர்ல போட்டுருக்கோம் சார். வெறும் 30 ரூபாய்க்கு 1+1 கொடுக்குறீங்க. அது எப்படி கட்டுப்படி ஆகுது? மக்களுக்காக தான் சார் இது செய்யறோம். எல்லாம் சேவை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. மக்கள் நம்ம வந்து நம்மளுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, அவங்களோட இதுதான் நம்மளுக்கு இதுதான். அதுக்காக தான் சார் செய்யறோம். பணம் காசோட மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி. எங்க திருப்தி சார். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. கஸ்டமர் வந்து இப்ப ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது ஜூஸ் வந்து ரெடி பண்ற இடம். இவர் இப்படி வாங்க. இவர் தான் வந்து ஓனரோட பையன். ஆக்சுவலி வந்து இவர் தான் ஓனர். நம்ம முதல்ல பேட்டி எடுத்தது வந்து அவங்க அப்பா. இவர் தான் கடையோட ஓனர். ஓகே. மாதுளை, அத்தி, கிரேப், ஆரஞ்சு, ஆப்பிள், சப்போட்டா நிறைய இருக்கு. அப்புறம் தர்பீஸ், அந்த மாதிரி நிறைய ஜூசஸ் இருக்கு. ஃப்ரிட்ஜ்லேயே நிறைய வச்சிருக்காங்க. இங்க வந்து வாட்டர் பாட்டில் கிடைக்குது. 1/2 லிட்டர் பாட்டில் கிடைக்குது, 1 லிட்டர் பாட்டில் கிடைக்குது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இளநீ, அந்த இளநீ நொங்கு சேர்த்து ஒரு ஜூஸ் போடுறாங்க. அதான் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து இவங்க வந்து பார்சல் பண்ணி கொடுக்குறாங்கல்ல அந்த ஜூஸுக்கான கண்டெய்னர், அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 1/2 லிட்டர் கண்டெய்னர் இருக்கு, 1 லிட்டர் கண்டெய்னர் இருக்கு. கண்டெய்னருக்கு தனியா சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. தம்பி தான் வந்து இந்த கடையோட ஜூஸ் மேக்கர். இவர் தான் வந்து ஜூஸ் எல்லாம் பக்கா போட்டு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காரு. உங்க பேரு? சந்தன். ஹிந்திக்காரர் இவரு. சந்தன் அவர் பேரு. இவர் தான் ஜூஸ் சூப்பரா போட்டு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும். நம்ம பேடிஎம் பண்ணிக்கலாம். அதுக்கானது ஸ்மார்ட் கஃபேங்கிறத அந்த இது வந்து இவங்க ஷாப்போட உள்ளுக்குள்ள வந்து அந்த ஃப்ரூட் ஸ்டாலோட டிசைனிங் அதான் பார்த்துட்டு இருக்கோம். டிசைனிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்மார்ட் கஃபே ஜூஸ் ஸ்டால், வடபழனி, சென்னை. நம்ம வடபழனியில் வந்து சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் ஸ்டண்ட் யூனியன் இருக்கு. அது பக்கத்தில் ஒரு கார்னர் கடை. அது எல்லாரும் பயன்படுத்திங்க. வந்து ஜூஸ் சாப்பிட்றதுக்கு ஸ்டண்ட் யூனியன்லேருந்து நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கோம். பக்கத்துலேயே இருக்கனால நிறைய பேர் வந்து அந்த ஜூஸ் ஸ்டாரை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ரீசனபிளாக இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்டண்ட் யூனியன், சென்னை திரைப்பட ஸ்டண்ட் யூனியன் இருக்குல்ல, அந்த ஸ்டண்ட் யூனியன்லேருந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னாக்க நேராக கார்னரில் வந்து ஸ்மார்ட் கஃபே அப்படின்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் இருக்கு. அது மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து ஜூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்குலாம் வந்து 1+1 கொடுக்குறாங்க. அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜூஸ் ஷாப்பை வந்து சென்னையில் உள்ள எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வடபழனி சிவன் கோவில். அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த சிவன் கோவில் ரோட்டில் பக்கத்தில் ஸ்டண்ட் யூனியன் ஆஃபீஸ் இருக்கு. அதை காமிக்கிறேன். ஸ்மார்ட் கஃபே ஜூஸ் ஸ்டால் அதான் பார்க்குறோம். நண்பர்களே, நான் சொன்ன பார்த்தீங்களா 30 ரூபாய்க்கு 1+1 கிரேப். அதான் இது எவ்வளோ சீப்பாக இருக்கு பாருங்க. வெறும் 30 ரூபாய்க்கு 250 ml வந்து ஒரு கிளாஸு ப்ளஸ் 1+1. இது வந்து ஒரிஜினல் கிரேப்பு. நம்ம கண்ணுக்கு நேராக கிரேப்பில் வந்து ஒரிஜினல் கிரேப்பில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வெறும் 30 ரூபாய். எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கிங்க. சிவன் கோவில், சென்னை ஸ்டண்ட் யூனியன் பக்கத்தில் ஸ்மார்ட் கஃபே கண்டிப்பாக பயன்படுத்திங்க. வெளியூர்லேருந்து வர மக்கள் அத்தனை பேருமே கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ₹30 கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எப்படியோ இருக்குன்னு நினைக்க வேண்டாம். செம்ம டேஸ்டா இருக்கு. ஒரிஜினல் ஃப்ரூட் ஜூஸ்.
ஒண்ணு முடிச்சாச்சு. இப்ப இன்னொன்னு. சூப்பர், பயன்படுத்துங்க.